இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 23, 2025, 23/8/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை, மகம் நட்சத்திரம். அமாவாசை திதி காலை 11:37 வரை, அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. அமிர்த சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று தர்ப சங்கிரகம், தனிய நாள். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன் புதன், சிம்மத்தில் சூரியன் சந்திரன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. 5ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்த சந்திரன் தேய்பிறை சந்திரனா இருக்கிறதுனால இன்னைக்கு காலை 11 மணி வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள், சொத்து சம்பந்தமான கவலைகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரியா இருந்தீங்கன்னா உங்க வியாபாரத்தில் அரசாங்க குறுக்கீடுகள் இருக்கும். அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கு அல்லது மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பெரிய பாதிப்புகள் இருக்காது, அதனால கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு அனாவசியமா ஃபைன் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு பண்றது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்காம இருங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் அரசாங்க அதிகாரிகளின் குறுக்கீடு இருந்துட்டு தான் இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நற்செய்தி காத்துருக்கு. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள், அலைச்சல் மிகுந்த நாள். ரிஷப ராசி. இன்று வேலை பளு அதிகரிக்கும். உடல் சோர்விலிருந்து விடுபடுவீர்கள். உடம்பும் சரி மனசும் சரி புத்துணர்ச்சியாக செயல்படுவீங்க. நீங்கள் கேட்கலாம், தேய்பிறை சந்திரன் அமாவாசை சந்திரன் எப்படி சார் புத்துணர்ச்சியாக இருக்கும்னா, அமாவாசை சந்திரன் சூரியனோடு இருந்தாலே அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற கணக்கு நீச்ச பங்க பலன் தான். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் தந்தையருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக இன்னைக்கு உங்க பெற்றோரிடம் ஆசீர்வாதம் வாங்குவதன் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை, கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது, தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்தி காத்துட்டு இருக்கு. குழந்தைங்க இத்தனை நாளாக பிடிவாத குணத்தோடு செயல்பட்டவங்க இன்னைக்கு உங்கள் பேச்சுக்கு கொஞ்சம் கட்டுப்படுவாங்க. அவங்களுக்கு உண்டான தேவைகளுக்காக இன்னைக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழியில் ஏற்பட்ட ஒரு குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகள் அடுத்தவர்களின் சிக்கல்களுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகள் அடங்கி போகக்கூடிய யோகம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவுட்டிங் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அலைச்சல் காரணமாக செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அங்கீகாரம் பதவி உயர்வின் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரனா இருக்காரு. அதனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்
அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ணும். அதுவும் நீங்கள் குடும்பம் கோர்ட்டு கேஸு நடந்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் நிறையா பேச வேண்டியது இருக்கும். உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அந்த எதிரிகள் வேற யாரும் இல்லை, உங்கள் வாழ்க்கை துணை தான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்திற்கான கடனாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும். எதிராளிகள் உங்களுக்கு பலத்தை சோதிப்பார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது கடனுக்கே சரியாக போயிடும். கடன் அடைக்கிறதுக்கே முயற்சி பண்ணுவீங்க. கடன் மட்டும் இல்லைங்க, உங்கள் எதிரிகள் தொல்லையும் இருக்குது. குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர் தலையீடு இருக்கிறதுனால விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள், இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்பட்டாலும் உங்களுடைய படாடோப பேச்சு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சிம்ம ராசி சமயோஜித புத்தியை பயன்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். அதனால் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை நிமித்தமாக வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. குடும்ப விஷயத்தில் சற்று வாக்குவாதம் இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் அலுவலக ரீதியாக, தொழில் ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணவரையம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணாதிகளை செய்வதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் கடந்த கால கவலைகள் மீண்டும் தலைதூக்கும் சூழ்நிலை இருக்குது. தந்தைக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா அதை இன்னைக்கு நிறைவேற்றுறதுக்கு பாருங்க. இன்னைக்கு பித்திருக்களுக்கான நாள் சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கன்னி ராசி விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, சூரியன், சந்திரன், கேது. அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கௌரவத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெளியூர் பிரயாணம் அல்லது வேலை விஷயமாக ஏதாவது வெளியில் எங்கேயாவது போனீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை புதிய நபர்களிடம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் மூலமாக வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்காகவோ அல்லது தாயாருக்காகவோ இன்றைக்கி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். அடுத்தவங்களுடைய குழந்தைகளுக்கும் உதவி செய்வீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நிலம் சார்ந்த முதலீடுகள், தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்கள் மனசு கோன்ற மாதிரி நடந்துட்டு இருந்த விஷயத்துல எல்லாம் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை பெற்றோர் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி நீங்கள் பேசினீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். உங்கள் மரியாதை உங்கள் வார்த்தையில் இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்களால் உங்களுக்கு தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படும். உங்களை பேச வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அலுவல் ரீதியாக சில தேவையற்ற முயற்சிகள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகத்தை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வெளியூர் போனாலும் சரி, எங்கே வேலை விஷயமா எங்கே போனாலும் சரி, அவர் ஏதாவது ஒரு ஏழரையை கூட்டிகிட்டு வருவார். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி அடுத்தவங்க விஷயத்தை காட்டிலும் குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி தசமஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் சேர்க்கை
அதனால உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குறிப்பா புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுத்து சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த விருச்சிக ராசிக்கு இன்னும் ஒரு வருஷம், இந்த அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல செய்தி வந்துட்டு இருக்கும். பண வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாய் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளம் வயது ஆண் பெண்கள் உங்களுடைய புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் செலவுகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய கடந்த கால நினைவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதுலேயே ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதாவது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள், திருமண வாழ்க்கை, அப்பா அம்மாவை பற்றின விஷயம், ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நினைப்பீங்க. அதில் நடந்த சில சங்கடங்களையும் நினச்சி வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் எதிரிகளிடமிருந்து பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பெற்றோருக்கு பித்ருக்கடன் செய்வது ரொம்ப விசேஷம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களே உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. நல்ல ஆசான் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தந்தையுடன் மனஸ்தாபம் விலகிறதுனால ஒற்றுமைத்தன்மை அதிகரித்து மனசை விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக இன்னைக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மகர ராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால பொறுமையா இருங்க. அப்பா கிட்ட சண்டை போடாதீங்க, அம்மா கிட்ட சண்டை போடாதீங்க. குடும்பத்தாரின் வாக்குவாதத்திற்கு பதிலளிக்காமல் இருப்பது நல்லது. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்னைக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் வாங்கின கடன் சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உறவுக்குள்ள பகை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கணவன் மனைவி உறவிலோ சக பணியாளர்கள் விஷயத்திலோ இல்லை உங்களுக்கு உதவி செய்த நபர்களிடமோ மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்வாதம் செய்து உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை, குழந்தைகள், உடன்பிறப்புகள். அதனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. கடன் பிரச்சனைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். வாங்கின கடனுக்கு நீங்க வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அந்த வட்டிக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மனசுல விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். தந்தையின் சொல் பேச்சு கேட்டு விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு பிடிவாதமா விடக்கூடாதுன்னே இருப்பீங்க. கும்ப ராசி, நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். புதிய நபர்களின் சந்திப்பு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சந்தித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதகத்தை பண்ணின நபர் உங்களை ஏதாவது ஒரு கடனில் சிக்க வச்சதோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார். அவரை தேடி வந்து மீட் பண்ணிட்டு போவார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடந்த கால நினைவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சாமர்த்தியமாக அவர்கிட்ட விலகி செல்வதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் சார்ந்த விஷயங்களில் கடந்த கால சங்கடங்கள் மீண்டும் தலைதூக்கும். அதே சமயம் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கடந்த காலத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சவங்களை தேடி போய் வலிய சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து மகிழ்வீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் புதிய நபர்களின் சந்திப்பு நிகழும். அதன் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கிற குழந்தைங்க உங்க கூட படிக்கக்கூடிய சக மாணவர்கள் அல்லது சக நண்பர்கள் மூலமாக சில புதிய அறிவுரைகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மீன ராசி,
உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. அது கடன் வாங்குறது எதுக்காக அப்படின்னா குடும்ப தேவைக்காக இருக்கும், உங்களுடைய தொழில் ரீதியான முதலீட்டுக்கானதாக இருக்கும். இன்று அதிகமாக கடன் வாங்குவதை கொஞ்சம் கட்டுப்படுத்துவது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார ரீதியாக பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் முறையில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும், வருமான அதிகரிப்பு ஏற்படும், எதிரிகள் அடங்கி போவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை கொடுக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்கள் வார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக படிப்பு விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இழுபறி நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. யாருக்கிட்டையாவது இன்னைக்கு கடன் வாங்கியாவது ஒரு சில செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லாட்டி கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.